மக்களை நேற்றைய காலையில அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பாரு. அதுல பிரதமர் மோடியிடம் மக்களுடைய ஒரு கோரிக்கையாக ஆசையாக ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பிரம்மாண்ட திருவுருவச் சிலையை நிறுவ வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் என்று அவர் சொல்லி வாய மூடல. அதற்குள்ளேயே அன்றே நேத்துக்கே பாத்தீங்கன்னா மேடையில பிரதமர் மோடி அறிவித்து விட்டார், ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட திருவுருவச் சிலைகளை நாங்கள் நிறுவப் போகிறோம் என்று அறிவித்து விட்டார் பிரதமர் மோடி அவர்கள். கங்கை கொண்ட சோழபுரத்துல ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அது ஒரு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை நாமளும் வச்சிருக்கோங்கண்ணா. हम तमिलनाडु में राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे. வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். இது நேற்றுக்கு சாதாரணமாக நடந்த ஒன்றுதான். ஆனா இதை நம்ம எப்படிலாம் இன்டர்பிரட் பண்ணலாம்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ் மன்னர்கள் மீது தமிழ் கலாச்சாரத்தின் மீது எவ்வளவு பற்று இருக்கிறது, பிளஸ் மோடி அரசாங்கம் ஹவு தே ஆர் வெல் கனெக்டட் வித் த பீப்புள் என்பதை இது எடுத்துணர்த்துகிறது. அதாவது எப்பவுமே ஹேவிங் த இயர்ஸ் ஆன் தி கிரவுண்ட், அடிமட்டத்துல மக்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கு என்று தெரிந்து கொண்டு அவற்றை செயல்படுத்தி கொண்டே இருப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய அழகு என்று சொல்வார்கள். சோ ஒரு சின்ன கோரிக்கை தான், இத்தனை ஆண்டு காலமாக இங்கு ஆட்சியாளர்கள் செய்யாததை குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட ஒருவர் வந்து செய்கிறார் என்றால் this is something phenomenal தான், நாம் அவரை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டில் சோழ மன்னர்கள், இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த தமிழ் மன்னர்கள் அவருடைய பெயர்ல இங்க என்னெல்லாம் இருக்கு, எவ்வளவு கட்டிடங்கள் இருக்கு, எவ்வளவு பப்ளிக் பில்டிங்ஸ் இருக்கு, எவ்வளவு சாலைகளுக்கு அவருடைய பெயர் இருக்கு என்றெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. ஆனா மாறாக கருணாநிதி அவருடைய பெயர்ல இங்க எவ்வளவு இருக்கு என்று கொஞ்சம் பார்ப்போம். ஏனென்றால் ஏதோ தமிழ்நாடு கருணாநிதி அவர்கள் வரதுக்கு முன்னாடி கற்காலத்துல நம்ம தமிழ்நாடுல வாழ்ந்துகிட்டு இருந்தது, அது அப்படியே வந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பி யாரு இவரு நவீன தமிழ்நாட்டின் சிற்பியாக ஒவ்வொன்றாக வடிவமைச்சார் என்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் விதமாக அனைத்தையுமே மூடி மறைச்சு ரெண்டே பேர் தான், ஒன்னு ஈவே ராமசாமி, இன்னொன்னு கருணாநிதி. இவங்க ரெண்டு பேருடைய பேரை மட்டுமே எல்லாத்துக்கும் சூட்டி இவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டை வந்து உருவாக்குனாங்க, மற்றவங்களா தமிழ்நாட்டை நாசமாக்குனாங்க என்ற ஒரு பொய் பித்தலாட்ட அரசியலை இங்க இவ்வளவு நாட்களாக செய்துட்டு இருந்திருக்காங்க. சரி, ஒரு லிஸ்ட் பார்ப்போம். தமிழ்நாட்டுல எந்த பக்கம் திரும்பினாலுமே நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அப்பாவோட பேரை எவ்வளவு பிளேசஸ்க்கு வச்சிருக்காங்க, எவ்வளவு அரசாங்கத்தினுடைய பேருந்து நிலையங்கள், சாலைகள், நூலகங்கள் என்று எவ்வளவு இடத்துக்கு வச்சிருக்காங்க பார்த்தோம்னா, ஒண்ணு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் சென்னை கிராமாக்கத்தில் இருக்கா, யாரு கலைஞர் நூற்றாண்டு. அடுத்து கலைஞர் கருணாநிதி மத்திய பேருந்து நிலையம் திருப்பூர்ல, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் திருச்சியில, புதிய பேருந்து நிலையத்துக்கு அதான் வந்து பேர் வச்சிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரையில, கலைஞர் கருணாநிதி பேனா நினைவகம் சென்னையில, கலைஞர் கோட்டம் திருவாரூர்ல, கலைஞர் கருணாநிதி நினைவு அருங்காட்சியகம் மதுரையில, கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகம் கும்பகோணத்துல, கலைஞர் மு கருணாநிதி பொற்கீழி விருது என்ற ஒரு விருது தமிழ் இலக்கியத்திற்கு பங்களிக்கும் எழுத்தாளர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருது, கலைஞரின் 1 கோடி ரூபாய் நன்கொடையால் நிறுவப்பட்டதாம். சரி, அடுத்து கலைஞர் கருணாநிதி பெயரில் மறுபெயரிடப்பட்ட கிழக்கு கடற்கரை பாதை ஈசிஆர் சென்னை, கலைஞர் மு கருணாநிதி அரசு மருத்துவமனை சென்னை, கலைஞர் மு கருணாநிதி பாலம் திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி பூங்கா கோவை, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசால் மகளிர் மேம்பாட்டிற்காக தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞரின் பெயரில் செயல்படுத்தப்படுகிறதா. அடுத்து கலைஞர் மு கருணாநிதி நூலகம் திருவண்ணாமலை, கலைஞர் மு கருணாநிதி அரங்கம் சேலம், கலைஞர் மு கருணாநிதி மாணவர் விடுதி தஞ்சாவூர், கலைஞர் மு கருணாநிதி விளையாட்டு மைதானம் நாகப்பட்டினம், கலைஞர் மு கருணாநிதி மணிமண்டபம் திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் கல்லூரி திருவண்ணாமலை, கலைஞர் மு கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி திருவாரூர், கலைஞர் மு கருணாநிதி மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம், கலைஞர் மு கருணாநிதி சாலை சென்னை, கலைஞர் மு கருணாநிதி நல்வாழ்வு மையம் காஞ்சிபுரம், கலைஞர் மு கருணாநிதி விவசாயிகள் சந்தை திண்டுக்கல், கலைஞர் மு கருணாநிதி நினைவு நூலகம் கடலூர், கலைஞர் மு கருணாநிதி மக்கள் மன்றம் வேலூர், கலைஞர் மு கருணாநிதி இளைஞர் மையம் சிவகங்கை, கலைஞர் மு கருணாநிதி கலையரங்கம் தேனி, கலைஞர் மு கருணாநிதி மீனவர் நல மையம் ராமநாதபுரம், கலைஞர் மு கருணாநிதி அரசு மகளிர் மருத்துவமனை ஈரோடு, கலைஞர் மு கருணாநிதி நகராட்சி மேல்நிலைப் பள்ளி கரூர், கலைஞர் மு கருணாநிதி மக்கள் நல்வாழ்வு மையம் விருதுநகர், கலைஞர் மு கருணாநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, கலைஞர் மு கருணாநிதி சமுதாய கூடம் திருப்பத்தூர், கலைஞர் மு கருணாநிதி பொது நூலகம் தர்மபுரி, கலைஞர் மு கருணாநிதி தொழிற்பயிற்சி மையம் திருநெல்வேலி, கலைஞர் மு கருணாநிதி பாலம் கன்னியாகுமரி, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் சுய உதவிக்குழு மையம் விழுப்புரம், கலைஞர் மு கருணாநிதி விவசாய பயிற்சி மையம் நாமக்கல், கலைஞர் மு கருணாநிதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பெரம்பலூர், கலைஞர் மு கருணாநிதி மாணவர் நல மையம் திருவள்ளூர், கலைஞர் மு கருணாநிதி இளைஞர் விளையாட்டு மையம் கிருஷ்ணகிரி, கலைஞர் மு கருணாநிதி பொது மண்டபம் தென்காசி, கலைஞர் மு கருணாநிதி நூலகம் மற்றும் ஆய்வு மையம் கோவில்பட்டி, கலைஞர் மு கருணாநிதி கலை மற்றும் கலாச்சார மையம் புதுக்கோட்டை, கலைஞர் மு கருணாநிதி மகளிர் தொழில் மையம் திருச்சி, கலைஞர் மு கருணாநிதி பொறியியல் பயிற்சி மையம் சேலம், கலைஞர் மு கருணாநிதி மீனவர் கிராம மேம்பாட்டு மையம் நாகப்பட்டினம்.
இன்னும் படிச்சுக்கிட்டே போனோம்னா தலை சுத்துதுங்க. இந்த லிஸ்ட் நெவர் எண்டிங் லிஸ்டா இருக்கு, போய்கிட்டே இருக்கு. கலைஞர் கருணாநிதி அப்படி தமிழ்நாட்டுக்கு என்னதான்பா பண்ணாரு அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு துரோகங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. மதுவிலக்கு தமிழ்நாட்டுல அமல்ல இருந்த போது அந்த மதுவிலக்கை நீக்கி சுத்தி நெருப்பெரிது நம்ம கற்பூரம் என்றெல்லாம் எதுகை மௌனியா பேசி இப்போ கரை புரண்டு இப்ப மது ஓடுதுனா தமிழ்நாட்டுல அதனுடைய நவீன தமிழ்நாட்டின் சிற்பி திரு கருணாநிதி அவர்கள். அதுக்கு முன்னாடி அண்ணாதுரை அவர்கள் மதுவாலதான் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வருவாய் வர வேண்டும் என்றால் தொழுநோயாளி கையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை சுரண்டி சாப்பிடுவதற்கு சமம் என்று அவ்வளவு காட்டமான ஒரு பதில கொடுத்திருப்பாரு. ஆனா கருணாநிதி அவர்கள் அண்ணாதுரைக்கு அவருடைய கொள்கைக்கு மாறாக தமிழ்நாட்டுல மதுவை ஆறாக ஓட விட்டாரு. அந்த காலத்துல இருந்து இப்போது வரை நிறைய பேர் சொல்லுவாங்க, ராஜாஜி அவர்கள் கொட்டும் மழையிலையும் கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போய் மது விலக்கை எடுத்துறாதீங்க, மதுவை கொண்டு வராதீங்க, தமிழ்நாட்டை சீரழித்து விடும் என்று சொன்னாரு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம கருணாநிதி அவர்கள் மது விலக்கை நீக்கினாரு. இது ஒரு துரோகம் மட்டுமா? காவிரி நதிநீர் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு பெரும் துரோகத்தை செய்தார். அப்போது அந்த மைசூர் சமஸ்தானத்திற்கும் மெட்ராஸ் மாகாணத்திற்கும் இடையிலான ஒப்பந்தம் 1924ஆம் ஆண்டு கையெழுத்திடப்பட்டது. 50 வருடங்கள் கழித்து 1974ஆம் ஆண்டு புதுப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அதை புதுப்பிக்க தவறினாரு. இது இரண்டாவது துரோகமா? கர்நாடகா தொடர்ச்சியாக கபினி, ஹேமாவதி போன்ற அணைகளை கட்டி கொண்டே இருந்த போது ஆட்சேபனை கூட தெரிவிக்காமல் கட்டிக்கொள்ளட்டும் என்று மெத்தன போக்கை கடைபிடித்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்தார் கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்த பொழுது ரீசெண்டா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு டாக்குமெண்ட் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருப்பாரு. அதுல தமிழக அரசாங்கத்திற்கு தெரிவித்த பிறகுதான் கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டதிலிருந்து கருணாநிதி அவர்கள் எப்படி கச்சத்தீவு தாரை வார்க்க போது வாய்மூடி மௌனியாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டுக் கொடுத்தார் என்பதை பட்டவர்த்தனமாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. சோ மீண்டும் ஒரு துரோகமா? ஈழத்தமிழர் பிரச்சனை பீக்ல இருக்கும்போது இலங்கையில தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்ட போது அகைன் அங்க ஒரு துரோகமா என்று கருணாநிதிகளுடைய துரோக பட்டியலை எடுத்து பேசணும்னா பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்பேற்பட்ட ஒருவருக்கு, தமிழருடைய நலனை விட்டு கொடுத்த ஒருவருக்கு, அதை பத்தி அக்கறையே கொள்ளாத ஒருவருடைய பெயர்ல தமிழ்நாடு முழுக்க பேருந்து நிலையம், சாலை, அந்த மையம் இந்த மையம் எல்லாத்துக்கும் அவருடைய பேரு. ஆனா தமிழை உலகமெங்கும் எடுத்து சென்ற கங்கை முதல் கடாரம் வரை தன்னுடைய ஆட்சியை நிறுவிய ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் ஒரு பெயர் கிடையாது. எந்த ஒரு பொது நூலகத்துக்கு ஒரு பெயரு, ஒரு சாலைக்கு ஒரு பெயர், அட்லீஸ்ட் நல்ல ஒரு சமாதியாவது கட்டிருக்கீங்களா? கிடையாது. ஒரு திருவுருவ சிலை இருக்கா? கிடையாது. அட்லீஸ்ட் ரெகக்னைஸ் ஆவது பண்ணிருக்கீங்களா? இப்போ தமிழ் மன்னர்கள் எத்தனையோ மாமன்னர்களுடைய பெயரை இவங்க பறைசாட்டு பேசிக்கொண்டே இருந்தா கருணாநிதிகளுடைய இமேஜ் கம்மியாயிரும் இல்லையா? அதனால பேசாமலே இருக்காங்க. இந்த பாகுபலி படத்துல பார்த்திருப்பீங்க, இந்த ராணா ரகுபாட்டியினுடைய சிலை இவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்கு பின்னாடி பாகுபலியினுடைய சிலை பெருசா இருக்கும். அப்படி பெரிய புகழ் கொண்ட தமிழ் மன்னர்களுடைய பெருமைக்கு முன்னாடி கருணாநிதியினுடைய இந்த துரோகங்கள் எப்படி எங்க எக்ஸ்போஸ் ஆயிடுமோ, உண்மையே நவீன தமிழ்நாட்டின் சிற்பி நம்ம புழுகிட்டு இருக்கோங்களே அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருமோ என்கிற ஒரு பயத்துல இவங்க ரெண்டு பேர், ஒன்னு ஈவே ராமசாமி, இன்னொன்னு கருணாநிதி என்று ஒட்டுமொத்தமாக தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை அப்படியே மூடி மறைத்து தமிழ்நாடு தோன்றியதே கருணாநிதியினுடைய பிறப்புக்கு பின்னாடி தான், அதுக்கு முன்னாடி எல்லாமே காட்டு முன்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க, உங்களை எல்லாம் படிக்க வச்சதே அவர் தான், அவர் மட்டும் எல்லாம் என்ன இருப்பீங்க தெரியுமா என்று அந்த புழுவை புழுவதற்காக மிகப்பெரிய சதிச்செயலை இங்கு செய்து கொண்டே இருந்திருக்காங்க. தமிழ் மன்னர்களுடைய வரலாற்றை கும்மிடிப்பூண்டியை தாண்ட விடாம, ஏன் கும்மிடிப்பூண்டிக்கு இந்த பக்கம் கூட யாருக்குமே தெரியாம மறைத்து வைத்திருந்த ஒரு வரலாற்றை குஜராத்தியை தாய்மொழியாக கொண்ட பிரதமர் அவர்கள் 1000 ஆண்டு கழித்து, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி திருவாதிரை திருவிழா வருது என்று 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், ராஜேந்திர சோழனுடைய அந்த நினைவாக ஒரு நாணயம் வெளியிட வேண்டும், அவருடைய திருவுருவ சிலை நிறுவ வேண்டும் என்று பியோர் அஜெண்டாவோட இங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்ஸ், ஹிந்தி சேனல், இங்கிலீஷ் சேனல், குளோபல் மீடியா என்று அனைத்துமே கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழன் என்றுதான் கூகுள்ல சர்ச் அப்படியே பீக் ஆகியிருக்கு. உலக மக்கள் அனைவரையும் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி தன்னுடைய கவனத்தை செலுத்தும்படி செய்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நம்மளுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் இந்த திமுக கும்பல் எப்படி இங்க தமிழ் மன்னர்களை அவர்களுடைய பெருமையை மறைத்து வெறும் கருணாநிதி, ஈவேரா இந்த 2 பேரை மட்டுமே தூக்கி பிடிச்சாங்க என்ற துரோக வரலாற்றை என்றுமே நம்ம மன்னிக்க கூடாது. அதற்காக தான் இந்த பதிவு. அதிகமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்க சந்திக்கிறேன். வணக்கம். வந்தே மாத்திரம். குருவாக இல்லாம ஒருத்தனால இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ண முடியாது, கலப்பு திருமணம் பண்ண முடியாது. அப்ப குரு சண்டால யோகம்ங்கிறது நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு கிரகங்கள் சேருவதை சேர்க்கையாக பலன்களாக புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது, போட்டோ கீழே வந்து உடையிறது, இல்லை வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது, ஒரு காரியம் பேசி லைட் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் ஆகிறது, இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு அடியில் டாய்லெட் போட்டிருந்தாலோ, வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலோ, வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.